ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னால், நம்ம கத்திரிக்காய் பச்சையெல்லாம் பண்ணோம்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு ஒரு மசாலா அரைச்சி போடணுங்க. இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள்லாம் போட்டு அரைச்சி போட்டு பண்ணிங்கன்னா, ஸ்டெப்பிங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வச்சுங்க. இதில் அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம அரைச்சி வைக்க மசாலாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, உப்பு போட்டாச்சு. மசாலா ஆறிடுச்சிங்க. நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். அப்படியே நம்ம கத்திரிக்காவை எடுத்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மட்டும் மசாலாவை எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சேன்னா தெரியாதுங்க உங்களுக்கு. மாவில் முக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி கொடுத்து நம்ம பெரட்டி எடுத்துக்கணும். பெரட்டி எடுத்துட்டு ஏதாவது வடியாமல் அப்படியே போட்டுக்கணும். மூணாக போட்டுக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் பச்சி ரெடி. கத்திரிக்காய் பச்சி எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராட்டு எம்மி பச்சிங்க. அட்டகாசமான சுவையில் செஞ்சாச்சு. வாங்க எல்லோரும் டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஒரு கிளாஸ் டீயோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பரான டீயும் பச்சியுங்க. நாளைக்கு ஒரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.